நீதான் சரியான ஆளு. நீங்க ஒரு ஆள் எனக்கு வேணாம். அந்த வேலைக்கு நான் வரல. சரி, உங்க பேரு வீரத்தேவன். அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு இங்க பெண் குரல் கேட்ட வள்ளி. வள்ளி என்பது யாரு? கொல்லிங்கிறது யாரு? வள்ளின்றது என் தங்கச்சி. ஒரு நாள் தேவையில்லை. தேவையில்லையா? என்ன தேவையில்லை? ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை. சரி, நானும் அப்ப எல்லாரும் வேட்டு போட போனோம். வேட்டா? வேட்டைக்கு போனோம். சரி, பாருங்க பெரிய வெதரா பொதருக்குள்ள ஒரு கடவுள் ஒரு சிலவுக்குள்ள ஒரு பொந்து, பொந்துக்குள்ள பிள்ளை கிடக்குது. மட்டம் மல்லாக்க எப்படி இப்படி கிடந்துச்சு. பொம்பளை பிள்ளை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொம்பளை பிள்ளை எப்படி பார்த்தா? அதை பார்த்தேன். ஆம்பளை பிள்ளைக்குன்னா அது இருக்கும், பொம்பளை பிள்ளைக்கு இது இருக்கும். எது மசூர் இருக்கும்? மசூர் ஏத்த போனா சின்ன பிள்ளைங்க மசூர்லாம் இருக்காதா? சின்ன பிள்ளைக்கு மசூர் இருக்காதா? அதை வேற நீ பாத்தியா? தலையில இருந்துங்க. நீ எதை பார்த்தன்ற? நீ எதை பார்த்த? நீ நான் தொண்டையை பார்த்தேன். நீ தொண்டையத்தான் பார்த்தியாடா? தொண்டையை பார்த்தா முழுங்கு. அதான் ஆம்பளை பிள்ளைக்கு தொண்டையில முடிச்சிருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு தொண்டையில முடிச்சிருக்காங்க. நடையை பார்த்தேன். கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே சமதளமா இருந்துச்சு. அதனால பொம்பளை பிள்ளை. சரி, அழைக்க முடியுமா? தேவலகத்துல இருந்து நாரத மகாமணி வந்திருப்பா கூறி கூப்பிடுங்க பார்க்கலாம். கூப்பிடுறானா? கூட்டியாந்து விடு. நீ அந்த விட தான் பாக்கணும். கூப்பிடு. அந்த பிள்ளை சரியா அணைய மாட்டேங்குது. அணைச்சிருவோம். எப்படியாவது நீங்களே அணைச்சு. நான் அணைச்சு வைக்கிறேன், நீ அதை பாரு. அதே மாதிரி நீ என்ன சாமி, நீங்க எப்பவுமே அப்படித்தான் சங்கத்துல வந்து நிப்பாட்டிக்கிறாத. கூப்பிடு. சப்பட்டே முதல்ல உருண்டியாட்டே இருந்துச்சு. ஆளாளுக்கு அடிச்சு சப்பட்டே ஆகிட்டாங்க. மழை வேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி தண்ணி. நம்ம மலையாண்டி சாமிக்கு தொட தண்ணி. என்ன கொஞ்சம் ஊத்துக்கிறேன், நுந்த மனச கொஞ்சம் தேத்துக்கிறேன். காற்று பண்ணி அவர் உன்னை செய்யணும். என்ன செய்யணுங்கிறாரு? ஆசீர்வாதம். உங்களுக்கு கொடுத்தாரா? ஆசீர்வாதம் நான் கேட்டா கொடுப்பாரா? உன்னை செய்யணும் இருக்காரு. என்ன செய்ய போறாரு? ஆசீர்வாதம் செஞ்சு அழைத்து வாருங்க. அல்ல கட்டுமா சாமியா சாமி செய்யும். இல்ல கிளை மேல பாத்துட்டு வர்றது என்னது? உங்களைய கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறாரு. பொறுக்கியா இருப்பாரோ? உங்களை பொறுக்கிக்கிறீங்களா? பாக்குறேன்டா. கீழ இருந்து மேல வரைக்கும் சைஸ். பிரம்மச்சாரி பலிகேட்டினதா பிரம்மச்சாரி
யாரப்பா இவள்? சாமி அழகிய சிகரம். சரியில்ல சாமி. ஏன் அந்த புள்ள உங்க மேல கோபத்துல ஒரு நோக்கம் டேய். ஏஞ்சி கொடுக்கும்ல. உங்களுக்கு பொம்பளை ஆசை கிடையாது. ஆமா. இந்த சப்பலா கட்டி சும்மா ஆமா. ஓடி உள்ள குத்த மூணு சாமியார் கூட ஜம்சியாரா சம்சாரி ஆடுன்னு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய பேசுறாங்க. அழகிய சிகரம். அந்த பிள்ளைய பத்தி எழிலின் பொக்கிஷம். இன்பத்தின் எல்லை. புதுமலர்கள் பூத்துக் கொள்கிற புண்ணிய பூமியிலே மாணிக்கம், முத்து, வைடூரியம், கோமேதகம், பவளம், நீலம், புஷ்பராகம் சொல்லக்கூடிய நவரத்னங்களால் உருக்கி எடுத்த வடிவச்சினை. ஐயா தெரியாம கேப்பா. அந்த பொக்கிஷம் இங்கேதான்டா இருக்கு. ஒரு தடவை காட்ட சொல்லுவா. நீதான் பார்க்கணும். ஹலோ. முன்னழகும் பின்னழகும் ஹலோ. கண்டிப்பா அதை பாக்க. என் நெஞ்சிலே நின்றிருக்கும் அவள் முடியழகும் சடையழகும் ஒன்றை ஒன்று நலமாக இருப்பார். என்ன சார் இடத்துக்கு நான் மகிழ்ச்சி வந்து தெய்வவாசியா பிரம்மான் பித்திரரா கலைவாணி வந்தனா பார்த்தீங்களா பேசுறீங்களா வாழைப்பழம் கொடுத்தாரா ஏன் ஏன் அந்த பழம் வச்சிருக்காரு என்ன பழம் வாழைப்பழம் இல்லையே வாழைப்பழம் பார்வதற்கு பலம் கொடுத்தாரான்னு கேட்டேன் அது இந்த பிள்ளைக்கு கொடுத்தத போதும் அப்ப நான் கேட்டால் கொடுப்பாரா அழைங்கள் பார்த்தோம் அல்ல பட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு அதுதான் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் தலைவா தவ புதல்வா வருகவே முதல் தாமரை தாழ்வனே தலைவா தவ புதல்வா வருகவே முதல் தாமரை தாழ்வனே வணங்கா முடி
தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய நீங்கள் எங்களுக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தை நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சரியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள் புரியுங்கள். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததுப்பி விரும்பியுள்ளோம். எனைத்தான் போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் வணங்கியிருந்த கண்மணியை கருத்தோட பிடித்த பெண்மணியை அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப வணக்கமாக இருக்கிறது. இருப்பினும் தாயை பார் வணங்க வேண்டும், தந்தை பார் வணங்க வேண்டும், தெய்வத்தை பார் வணங்க வேண்டும், ஒரு ஆச்சாரியரை பார் வணங்க வேண்டும் என்கின்ற பலவிதமான நியதிகள் உண்டு. நீ மட்டுமல்லாது வாழ்விலே எல்லோரும் வளம் வந்து வணங்குவது வழக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்பதான் தவபா தலைவா தவ புதல்வா வருகவே தாமரை தாழ்படைந்து வாழ்கவே என்று வரவேற்பு. நன்றி. அன்னைக்கு அகத்திற்கு பாடினாங்க, இன்னைக்கு நீ எனக்கு பாடிக்க ஆமாங்க. இருந்தாலும் கூட பாடலுக்கு தலைவன்